ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. வாங்க அது எப்படி செஞ்சுருக்கோம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பாலக்கீரை ஒரு சின்ன கட்டு ஒரு கட்டு வாங்கியிருக்கேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் நாட்டு தக்காளி சின்ன தக்காளியிலே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லை. இது பெங்களூர் தக்காளியாக இருந்தால் நீங்கள் பெருசு கூட 2 போட்டுக்கலாம். அது பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு இல்லை 1.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதே இது நீ காஷ்மீரி மிளகாத்தூள் போகிறா இருந்தால் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா இதுக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை. அதே நேரம் புளிப்பு சுவை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதிலே போட்டுட்டு கல்லுப்பே போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரைக்கிற பொசிஷன் இருக்கிறதுனால நம்ம கல்லுப்பே சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட முடியாத பட்சத்தில் மட்டும் நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த தக்காளி உள்ள தண்ணியிலே நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ சின்னமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்து கடுகுல பருப்பு ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு 5-6 போட்டால் கூட போதும். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வரமிளகா ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், ஆனால் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டை வந்து நச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த எண்ணெயிலே வதக்கும் போது அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம இதுலேயும் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது அந்த பூண்டோட வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதனோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரே அலசி அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து நல்லா அதனோட ராஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் கீரை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறணும். மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கீரையை சேர்த்துக்கிறோம். கீரையை நம்ம நைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி எதுவும் இல்லாமல் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு நிறைய இரும்பு சத்து இதில் இருக்குது. பாலக்கீரை கிடைக்கிறதே அரிது. கிடைக்கும் போது வாங்கி கண்டிப்பாக சப்பாத்தி நம்ம நிறைய செய்யலாம். இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சப்பாத்தி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அது அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தொக்கு மாதிரி செஞ்சோம்னா இது ஒரு 4-5 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஒரு மூடி நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு சின்ன ஒரே ஒரு சொலை மட்டும் புளி தண்ணி, அந்த தக்காளி என்ன தான் சேர்த்தாலும் அந்த புளியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி தான். அதனால் புளி கொஞ்சோன்னு ஒரே ஒரு சொலை கூட ஊற்றிடாதீங்க. கீரையில் புளியே ஊற்றக்கூடாது. நம்ம தொக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு சொலை மட்டும் புளியை கரைச்சி
நம்ம வந்து இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா இது நல்லா பேஸ்ட்டாக இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். நம்ம இப்போவே கரைச்சி ஊற்றுறதுனால நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஒரு துண்டு தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் நான் கரைச்சிட்டு நான் இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க பாலக்கீரைனா சாப்பிடாது இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதில் நிறைய பாலக்கீரையோட நன்மைகளை நம்ம போய் பாருங்கள். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நிறைய இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கீரை நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரை கிடச்சிச்சின்னா வாங்கி எந்த மெத்தட்லையாவது கூட்டோ பொரியலோ சாம்பாரோ நம்மளுக்கு என்ன மாதிரி வைக்க சூப்பு இந்த மாதிரி நம்ம கூட்டு எந்த மாதிரி வச்சு சாப்பிட்றா இருந்தாலும் சரி, ஆனால் இதை வாங்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாலக்கீரை தொக்கு ரெடி.